ப்ரோ படம் எப்படி ப்ரோ இருக்குது? படம் நல்லா இருக்குது ப்ரோ. எஸ்டிஆர் தான் படத்தில் பயங்கரம். நெக்ஸ்ட்டு கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது, அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எஸ்டிஆர் வந்துட்டு படம் அவர் இல்லைனா வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ப்ரோ. மணிரத்னம் டேரக்ஷன் எப்படி ப்ரோ? டேரக்ஷன் எப்போ யூஸ்வலாக தான் ப்ரோ, ஸ்லோவாக தான் இருக்குது, ஒன்றும் ஃபாஸ்ட்லாம் இல்லை, எப்பயும் போல் யூஸ்வலாக ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. எஸ்டிஆர் தான், எஸ்டிஆர் வந்துட்டு அங்கே ஆக்டிங்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் பயங்கரம் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. சூப்பராக இருக்குது. கமல் சார் ஆக்டிங் எப்படி? வேறு லெவல் சார், உண்மையிலேயே வேறு லெவல். பார்த்துட்டு சொல்லுவாங்க. மணிஷா டைரக்ஷன் எப்படி சார்? மணிஷா சார் சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இன்றைய தலைமுறைக்கு ஒரு நாயகன், அவ்வளோதான். நாங்கள் நாயகன் பார்த்தோம், இந்த தலைமுறைக்கு நாயகன் தெரியாது இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு நாயகன் கொடுத்துருக்காரு மணிரத்னம். சூப்பர். படம் எப்படின்னா இருக்கு? படம் வந்து சூப்பராக இருக்குது. படம் தலைவருடைய நடிப்பு பயங்கரமாக இருக்குது, தாறுமாறாக இருக்குது. பல டெக்னிக்கலாக மணிரத்னம் டைரக்ஷனில் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. சிம்பிள் நல்லா பண்ணியிருக்காரு, ஆனால் தலைவருடைய நடிப்பு பயங்கரமாக இருக்குது, எக்ஸாட்னரியாக இருக்குது. த்ரிஷா மேம் ஆக்டிங் எப்படி? திரிஷா மேம் ஆக்டிங்லாம் தலைவர் ஆக்டிங் தான். ப்ரோ மூவி எப்படி இருக்கு? மூவி சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது படம். கமல் சார் ஆக்டிங் எப்படி? ஆண்டவருக்காக தான் வந்தது, செமையாக பின்னி பெடல் எடுத்துட்டாரு. மணிஷா டைரக்ஷன் எப்படி இருக்கு? நல்லா அவர் படம் யூஸ்வலாக நம்மளுக்கு அவரோட சாயல் தெரியும்ல, படம் ஒரு பம்பாய், உயிரே, அந்த மாதிரி அந்த சினிமாட்டோகிராஃபி வச்சே கண்டுபிடிச்சிடலாம் மணிரத்னம் படம்ன்ட்டு. இதுவும் இதுலேயும் அதே ஒர்க் அவுட் ஆயிருக்கு நல்லா. மற்ற சிம்பு சார், ஐஸ்வர்யா லட்சுமி, த்ரிஷா மேம், எஸ்டிஆர் போர்ஷன்லாம் நல்லா இருக்குது. எல்லாம் தான் கமல் சார் எஸ்டிஆர் ஈக்குவலாக இது போர்ஷன் கொடுத்து யார் எந்த ஃபேன்ஸுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் செம்மையாக இருக்குது, ஆஸ் யூஷுவல் சொல்ல வேணாம். மற்றபடி எல்லாம் நல்லா தான் போகுது, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அதே மாதிரி ரொம்ப வெட்டு குத்து ரத்தம்லாம் கிடையாது, ஃபேமிலியோடு வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. ப்ரோ படம் எப்படி ப்ரோ இருக்கு? செம்ம. கமல் சார் ஆக்டிங் எப்படி இருக்கு? அது ஆக்டிங் சொல்லணுமா? ரஹ்மான் சார் மியூசிக் எப்படி சார்? ஆஸ் யூஷுவல் கமல், ரஹ்மான், மணிரத்னம், சிலம்பரசன் காம்பினேஷன் எல்லாமே செம்ம. கெத்தாக இருக்குது படம். ஒரே நிமிஷம் மேம், படம் எப்படி இருக்கு? அடி தூள், சூப்பர் மூவி, நல்லா இருக்கு ப்ரோ, பக்காவா இருந்துச்சு. எஸ்டிஆர் ஆக்டிங் சும்மா தெறிக்க விட்டார். ஆக்டிங் எல்லாருமே ஆக்டிங், அவங்கவுங்க கேரக்டர் அவங்க அப்படியே நடிச்சிருக்காங்க. உலகநாயகன் பறக்க விட்டாரு. காஸ்டியூம் ரொம்ப ஃபைனா இருக்கு, எல்லாரோட இந்த ட்ரெஸ்ஸஸ், ஹேர் ஸ்டைல், மேக்கப் எல்லாம். ஜிங்கிச்சான் டான்ஸ், ஜிங்கிச்சான் சாங்லாம் செம்ம டான்ஸ், எல்லாரும் போட்ஸ் எல்லாம் செம்மையா இருந்துச்சு. பாட்டு பிஜிஎம்லாம் சூப்பர் ப்ரோ. இதே கொடுத்துருக்காரு கமல் சார், ஈக்குவலா நடிச்சிருக்காரு சிம்பு சார், ரொம்ப நல்லா இருக்கு. தக்லைஃப்னா தான் ப்ரோ பாருங்க, நாங்கள் 2 வாட்டி வரும் ப்ரோ, 3 வாட்டி 4 வாட்டி தான் போகிறோம். செம்மையா இருக்கு படம், வச்சு செஞ்சிருக்காரு ஏஆர் ரஹ்மான்லாம். படம் எப்படி இருக்குண்ணா? அருமையாக இருக்குது சார். கமல் சார் ஆக்டிங் எப்படி? செம்ம ஆக்டிங்கு 2 பேர்த்துக்குமே, எஸ்டிஆருக்கும் சரி கமல் சாருக்கும் சரி. ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளோ செதுக்கியிருக்காங்க. மணிரத்னம் சார் வந்து மிகப்பெரிய ஒரு டைரக்டரு, நிரூப் சார் மீண்டும் இதை காட்டியும் பிரம்மாண்டமாக. ஏஆர் மியூசிக்கு, அதுக்குள்ள பாடல்கள் அம்பட்டுமே பத்தை கிளப்புது. நான் சொந்த ஊர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம், அங்கேருந்து வந்திருக்கேன் படம் பார்க்கறதுக்காண்டியே. ஏன்னா நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் இருந்தாலும் என் சொந்த ஊரில் கூப்பிட்டுருக்காங்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்து கம்ப்யூட்டர் சேர்ந்தேன். இந்த காசி தேட்டரில் 30 பேனர் வச்சுருக்கோம் இது வரைக்கும் ரெக்கார்டு. இந்த தேட்டரோட கிஸ்ட் எடுத்து பார்த்துருக்கோம், 30 பேனர் இது வரைக்கும் யாரும் வச்சதே இல்லை. ஆனால் ஒவ்வொரு சீனுமே செதுக்கியிருக்காங்க. மணிரத்னம் சாரும் சரி, கமல் சாரும் சரி, எஸ்டிஆரும் சரி, சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 1000 கோடினா. ஆனால் மிகப்பெரிய வருத்தம்னா கர்நாடக மக்களை இந்த படத்தை பார்க்கலன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக உறக்கம் வராது, அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அவங்களாம் யோசிப்பாங்க, ஏன்டா நம்ம தடை போட்டோம் அப்படின்னு சொல்லி இன்ன வரை யோசிப்பாங்க. இதை காட்டி கேங்ஸ்டர் லைஃப், இந்த படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் லைஃபோட எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டுக்காப்ல. ஆனால் இதை காட்டி மியூசிக்கு செம்ம அருமையாக போட்டுக்காரு ரஹ்மான் சார். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல். நடுத்தர மக்களும் சரி, பாமர மக்களும் சரி, பெரிய ஹைக்லஸ் எல்லா பேருமே பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக அருமையாக இருக்குது. அதை காட்டி நடிப்பு சொல்லவா செய்யணும் ஆண்டவருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் இதெல்லாம் புள்ள இருக்குது. இந்த மறுபடியும் நாங்கள் ரோன் திட்டு போகிறோம், அப்படி சுற்றுற இன்னைக்கு ஃபுல்லாக ஒவ்வொரு சோம் பாட்டுருக்கோம். எல்லா சோம் இன்னைக்கு எங்கெங்கே பிரபலம் சச்சின் தேட்டரும் சரி, ரோஹின் தேட்டர், உட்லண்ட்ஸ் எல்லாரும் தான் கிளம்பிட்டே இருக்கு. எல்லா பேருமே அங்கங்கே டிக்கெட்டுகள் ரெடியாக இருக்கு, போயிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம். அபிராமி மேம், த்ரிஷா மேம் ஆக்டிங் எப்படி? செம்ம பரவாயில்ல. இன்னும் த்ரிஷா மேடம் இன்னும் கொஞ்சம்
கொஞ்சம் ஒரு நாடு எக்ஸ்ட்ரா கொடுத்தா இதை கிடையாது சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் அபிராமி மேடம் எப்பயும் போல கலக்கிட்டாங்க விரும்பாண்டி எனக்கா. ஆனால் அந்த பாட்டு கொஞ்சம் எங்களுக்கு மிஸ் பண்ணனால இதனால் இதை காட்டியும் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு பாட்டு எங்களுக்கு மிகப்பெரிய, ஏன்னா சின்மையும் பாடுக்காங்க தீயும் பாடுக்காங்க. அந்த ஒரு பாட்டுக்காண்டி இந்த இன்னமும் எக்ஸ்ட்ரா சூப்பராக இருந்திருக்கும். பட் ஏன் என்னன்னு தெரியல வக்கீல படத்தில். ஆனால் படம் செம்ம என்ஜாய்மெண்ட்டு. ரகுமான் சார் பிஜிஎம் அப்பா பட்டை அப்புறம் அவர் சொல்லவா செய்யணும். நாங்கள் இந்தியன் பார்த்த பிறகும் எங்களுக்கு பிடிச்ச மியூசிக்னா அது இதுதான். எங்களுக்கு அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு ஏமாறன் சார். ஏன்னா அவர்லாம் உண்மையிலே ஆஸ்கார் தான். உலக நாயனே உலக நாயன் தான். இது எந்த ஒரு மாற்றமே இல்லைங்க சார். தேங்க்ஸ்ண்ணா.